அவர் இந்த நாட்களில் இருந்தாரு, அன்ற நாட்களில் இருக்கிறாருங்க, இனி வரும் காலங்களிலும் அவரே இருப்பாருங்க. நீங்க இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்க இருக்கிற இடத்திலே இயேசுவே நான் ஒரு பாவி, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுவாங்க. ஏனால் மனிதன் இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனும் பாவத்தினால் பிறக்கிறான், பாவத்திலே வாழ்கிறான், பாவத்திலே மரித்து போகிறான். ஆனா பேனர்ல போஸ்டர்ல போடுவாங்க இவர் இறைவனடில சென்றுட்டாரு, பண்ணதெல்லாம் பாவம், அவர் எப்படி இறைவனடில போவாரு? இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி இங்க வந்தாருங்க. இயேசு கிறிஸ்து பணக்காரனுக்காக வரல, படிச்சவனுக்காக வரல, கார்ல போறதுக்காக வரல, இயேசு கிறிஸ்து தரித்திரனுக்காக வந்தாருங்க. இயேசு கிறிஸ்து யாரும் இல்லாத ஆதரவற்றே இல்லாம ஒரு தன்ன மரமா இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காக தான் வந்தாரு. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படி குமாரன் இயேசு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. ஆகையால இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ நீங்க ஒரு உள்ளத்திலே நீங்க சொல்லுங்க, நீங்க வெக்கப்படலாம், நீங்க உள்ளத்திலே சொல்லலாம், இயேசுவே என் வாழ்க்கையில வாருங்க. இவங்க வாழ்க்கையை மாற்றி இருக்கிறீங்களே, இவங்க வாழ்க்கையில கஷ்டத்தை தீர்த்து இருக்கீங்களே, இவங்க வாழ்க்கையில நோயை தீர்த்து இருக்கீங்களே, இவங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செஞ்சீங்களே, எங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு நீங்க சொல்வீர்களானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வர அவர் அவளோடு இருக்கிறாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே யார் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாருங்க. இவர் இந்த ஆளே, இவர் அவரே, இவர் இப்படி இருப்பாரு அப்படிலாம் இயேசு கிறிஸ்து பார்க்க மாட்டாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு தேவையானது உன் இருதயம் தான். உன் இருதயம் என்ன சுத்தமா இருக்குமா? இருதயம் இல்லைங்க, எல்லா மனிதனுடைய இருதயமும் கரைப்படைந்து தாங்க இருக்கும். அந்த கரைப்படைந்த இருதயத்தை இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல வேற எதையும் கேட்கல, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான் தான் கேட்கிறார். ஏன்னா நீ மரித்த பிறகு நீ பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் அவர் ஜீவனுமாக இருக்கிறாருங்க. ஏன்னா ஒரு மனுஷன் பாவத்தோட பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. இந்த மனிதன் நினைக்கிறான் உலகத்துல வாழறோம், எப்படி வேணா வாழலாம், எதை வேணா பண்ணலாம், மரிச்சிட்டு பரலோகம் போயிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அவன் மரித்த பிறகுதான் அவனுக்கு ஒரு புதிதான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதுதான் பரலோக வாழ்க்கையா இல்ல பாதாள வாழ்க்கையான்னு நீங்க தாங்க முடிவு பண்ணும். எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. பரலோகத்துக்கு நம்ம போகணுமா இல்ல நரகத்துக்கு போகணுமான்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று நீ உன் மனசுல நீ விசுவாசித்து நம்புவியானால், நீர் அவர் வழியில நடப்பியானால் உனக்கு அந்த பரலோக ராஜ்யத்துல அவர் இடம் கொடுப்பாருங்க. இல்ல நான் என் இஷ்டப்படிதான் வாழ்வேன், நான் இந்த உலகத்தோடு ஒட்டி இந்த உலக பாவத்துல சிக்கி நான் செத்து போவன் தான் சொல்லுவீங்களா? நரகம் உங்களை வரவேற்க காத்து கொண்டிருக்குதுங்க. ஏன் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற நித்திய ஜீவன்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வழிநடத்துவார். ஆமென்.